ஹலோ ஃபுட்டி buddies, வெல்கம் டு Soulinbowl. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசி பருப்பு பாயசம். பாயசம் நிறைய விதமாக பண்ணுவாங்க. பாசி பருப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் அயன், கால்சியம் அண்ட் வைட்டமின் நிறைய இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வைட்டமின் இ. அதுபோக இது வந்து வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும், பாடியை டீடாக்ஸ் பண்ணும் அண்ட் மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் ஜாகரியும் எடுத்துக்கலாம், ஏலக்காய் 4, சுக்கு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை கற்பூரம் 1 ஸ்மால் பிஞ்ச், கோகோனட் மில்க் 150 ml, கீ 3 டேபிள் ஸ்பூன். இது போக ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூ நட்டும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். தண்ணி 750 ml. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணுவோம். 4 to 5 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ரொசீஜர் ஒரு 4 to 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம சோக் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, ஈஸியாக குக் ஆகிடும். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உருகுனதும் ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரை கிரேப்ஸ் அண்ட் கேஷ்யூ கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக போட்டு தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் அதோட ஃப்ரைங் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதும் நான் பிளேட்டுக்கே மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை கீயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா தரோவாக ஃப்ரை ஆகணும். ஸ்மெல்லே வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த மீன் டைம் நான் வந்து தண்ணியும் வந்து பேரலாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரை பண்ணி வரதும் தண்ணி பாயில் ஆகிறதும் டைம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு ரோலிங் பாயில் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து பருப்பில் ஆட் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வேணாம்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட இதை பண்ணிக்கலாம். லைக் வந்து கீயில் ஃப்ரை பண்ணி ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டுட்டு அப்புறம் வந்து மிச்ச ப்ரொசீஜர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரைங் பேன்லேயே பண்ணியிருக்கேன். நார்மலாக பாயில் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்குமே ஆப்வியஸ்லி ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பாருங்கள், நல்லா வந்து குக் ஆகிருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் இந்த அளவு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லம் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அஸ் யூஷுவல் அதை இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டிட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ரொம்ப கம்மியாக வேணும், சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். இதனால் கலரி விட்ட பிறகு நம்ம வந்து பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பிஞ்ச் வந்து பவுடர் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். இது ஒரு நல்ல ஷார்ப்னஸ் கொடுக்கும் பருப்பு டேஸ்ட்டோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு காடமம். ஸோ இதையுமே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரை ஜிஞ்சர் அதையும் ஆட் பண்ணி விட்டுருவோம். இதனால் நம்மளுக்கு வந்து இந்த பருப்பு பாயசம் சாப்பிட்டா கேஸ் பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறனால. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். நான் வந்து செகண்ட் பால் தேர்ட் பால்லாம் எடுக்கல. ஸோ ஒரே ஒரு பால் தான். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான் நான் அதை குக் பண்ண விட போகிறேன். நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக வந்து இந்த செகண்ட் பாலில் அதை குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இங்கே நான் அதிகமாக இல்லாட்டி கூட இது பயங்கர டேஸ்ட்டாக தான் வரும். அதனால் அளவாக தான் நான் இங்கே கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கோகோனட் மில்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க்கே ஆட் பண்ணாட்டியும் இது பிரமாதமான டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிடும். தேங்காய் பால் ஆட் பண்ணதும் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாது. மேக்ஸிமம் 1 to 2 மினிட்ஸ் அவ்வளோதான்.
பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, எல்லா டேஸ்ட்டுமே இறங்கிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு சொல்லவே முடியாதுங்க, பயங்கரமாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அகைன் நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி ஏற்ப நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். லைக் வந்து சில பேருக்கு கொஞ்சம் ரன்னியாக பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இதை ப்ளேட் பண்ணிடலாம். டேஸ்ட் டைம். முந்திரி, திராட்சை எல்லாம் இருக்கிற ஃபர்ஸ்ட் யம்மி ரிச் பைட் உங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடும்போது இன்டிமேஷன் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ மை லவ்லி ஃபுட்டி buddies, இன்னொரு அருமையான ரெசிபியுடன் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர், ஸ்டே சேஃப். Ta-da!